Hi friends, welcome to Deepa's tea time. இன்னைக்கு நான் ட்ரை ஃப்ரூட்ஸில் ஒரு லட்டு செஞ்சுருக்கேங்க. டேட்ஸ், பாதாம், முந்திரி பருப்பு, கிஸ்மஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. இதில் கால்சியம், அயன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, கே எல்லாமே இருக்குங்க. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்கும். இதில் நல்ல ஃபேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்க்கணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செய்கிறதுக்கு டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பாதாம், முந்திரி பருப்பு, நெய் 1 ஸ்பூன், ஏலக்காய் பவுடர், கிஸ்மஸ். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டேட்ஸ் நான் ஆல்ரெடி சீடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நம்ம பாதாமும் முந்திரியும் கட் பண்ணிட்டு வந்துடலாம். பாதாம் கட் பண்ணிட்டோம், முந்திரி பருப்பும் கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டேட்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டாம், நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். டேட்ஸை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகட்டும். நம்ம எல்லா நட்ஸையுமே ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிஸ்மஸ் பழம் போட்டுடலாம். நான் இன்றைக்கி கிஸ்மஸ், முந்திரி, பாதாம் 3 தான் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட பிஸ்தா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பாதாம் சேர்த்துடலாம். அடுத்தது முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்தரலாம். அந்த கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், அதுக்கு முன்னாடி எடுத்துடலாம். தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் தேங்காவை நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது நாம் அரைச்சி வச்ச டேட்ஸு சேர்த்துடலாம். டேட்ஸு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டேட்ஸ், நட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இது அவ்வளோ சீக்கிரத்தில் மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஆனால் இதோட சத்துக்கள் ரொம்ப அதிகம். சின்ன குழந்தைங்களுக்கு டெய்லி 1 பால் கொடுத்தா போதும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக 1 சாப்பிடலாம். நாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இது ஆறட்டும். ஆறின உடனே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம உருட்டி வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால் மாதிரி உருட்டிக்கலாம். இல்லை மொத்தமாக சேர்த்து உருட்டிட்டு நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். 2 மெத்தடில் பண்ணலாம். நான் இன்னைக்கு உருண்டையாக பிடிச்சி லட்டு மாதிரி செஞ்சுருக்கேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.